ஹை ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் பிரேம்குமார் வந்துட்டு காரில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபயர் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுன்றதை பற்றி பார்ப்போம். உங்களோட காரோட ரன்னிங்கில் நீங்கள் ஹை ஸ்பீடில் 120 அந்த 100 above போகும்போது உங்களுக்கு வந்து சில நேரத்தில் ஃபஸ்ட்டு காருக்குள்ளே ஸ்மெல்லு வர தொடங்கும். ஒயர் கருகின மாதிரியான ஸ்மெல்லோ இல்லை ரப்பரு ஒரு மாதிரியான ஸ்மெல்லும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காரை நிப்பாட்டிட்டு இறங்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை வந்து கண்டுக்கிறாமல் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ரெண்டாவது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உங்களோட காரோட டெம்பரேச்சர் பட்டன் ஹை டெம்பரேச்சர் காட்டும். அந்த டெம்பரேச்சர் முள்ள வந்து எப்போவுமே நம்ம வந்து ரன்னிங்கில் வந்து லாங் ட்ராவல் போகும்போது பார்க்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் டிரைவிங் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு வெளியில் போகும்போது உங்கள் ஒய்ஃபுக்கு இல்லை உங்கள் பெரிய பசங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி லாங்கில் போகும்போது ஒரு இடத்துல டீ சாப்பிட நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நீ கொஞ்சம் அந்த ஸ்பீடு டெம்பரேச்சர் மீட்டரை வந்து பாரு அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக நம்ம கொண்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஃபயரிங் ப்ராப்ளம்லாம் வராது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் வாடையும் வருது, ஸ்பீடும் போகிறீங்க, டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன ஆகுன்னா, வண்டியில் இருக்கிற கூலண்டில் வரக்கூடிய இன்ஜினுக்கும் கூலண்டுக்கும் ரேடியேட்டருக்கும் போகக்கூடிய அந்த ஹோஸ் வந்து கட்டாக போகுதுன்னு அர்த்தம். அப்படி கட்டாச்சுன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கட்டாக ஒன்றா தான் கட்டாகும் வண்டியில். ஃபஸ்ட்டு வண்டி போயிட்டுருக்கு, வண்டிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. வண்டி கட்டாகும். அப்படி அந்த ஹோஸ் கட்டாகும்போது வாட்டர் ஃபுல்லாக வெளியில் போகும். வாட்டர் வெளியில் போனாலும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வண்டி போயிட்டுருப்பீங்க. ஏன்னா பேனட்டுக்குள்ளே போகிறது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும், அடுத்து வயரிங் ஷார்ட் ஆகும். வயரிங் ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும், வயர் கருகும். வயர் கருகும்போது என்ன ஆகும், வயரு மெல்ட் ஆகி தண்ணித்தன்மையாக அடையும். அது தண்ணித்தன்மையாகும்போது என்ன ஆகும், அந்த வயரு இன்ஜினில் பட்டும்போது ஃபயர் ஆகும். இதெல்லாம் தான் விஷயம். ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. ஸோ நம்ம கார் ஓட்டுறதும் போது நீங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் வந்து அதை இது பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. இது ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் நமக்கு இதாகும். அடுத்தது வந்து நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்தது வந்து மிஸ்டர் மரிய எட்வர்டு வந்து இதை கேட்டிருக்காருன்னா, நல்லா பண்ணுறீங்க, உங்களோட முயற்சி இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி. அடுத்து வந்து மிஸ்டர் ஸ்ரீகுமரன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, டியூப்லெஸ் டயர் நல்லதா, டியூப் உள்ள டயர் நல்லதான்னு கேட்குறாரு. அப்புறம் வந்து இந்த டயர் அதில் போட முடியுமான்னு கேட்குறாரு. அதாவது டியூப் உள்ள டயரை அலாய் வீலில் போட முடியுமான்னு கேட்குறாரு. டியூப் உள்ள வீலை அலாய் வீலில் போடலாம். ஆனால் டியூப்லெஸ் டயரை வந்து நீங்கள் நார்மல் டயரில் போட முடியாது, அது சேராது. டியூப்லெஸ் டயர் தான் அலாய் வீலுக்கு செட் ஆகும். ஆனால் அலாய் வீலில் உங்களோட டியூப்லெஸ் டயரும் டியூப் உள்ள டயரையும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் சில டயர் வீக்காக இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் இப்போல்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்தாச்சு டயரெல்லாம். உங்களுக்கு அவங்க பயங்கரமான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. 4 டயர் 5 டயர்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெட் சீப்பில் கிடைக்கும், ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் கம்பெனி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களோட நம்பர் வச்சுட்டு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.